கடுமையான சூழ்நிலைகளை கடந்துதான் நாம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும். பீம், ஃபீஸ் அப்பாட்ட நான் கேட்க மாட்டேன். அப்போ யார்கிட்ட கேக்குறது? யார்கிட்டயும் இல்ல. அப்ப படிப்பு விட்டுற போறியா என்ன? இல்ல, என்னால படிப்பை எப்போதுமே விட முடியாது. ஃபீஸ் கட்டலனா பிரின்சிபால் நம்மள உள்ளே விட மாட்டாரு. ஆனந்தனே, நம்ம ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம். உன்னோட எல்லா பொருளையும் விட புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடு. வகுப்புல இடம் மாத்துறதுனாலயோ இல்ல முன்னாடி பின்னாடி உட்காரதுனாலயோ இல்ல தனியா இருக்கிறதுனாலயோ ஞானத்தோட ஒளி என்னைக்கும் குறைஞ்சிடாது. நல்லா படிச்சு நீ பெரிய ஆளா வரணும். அப்ப ஒவ்வொருத்தரும் உன் கூட உட்கார விரும்பணும். ஞானத்தை அடையறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் நீ நிச்சயமா போராடித்தான் ஆகணும். அதுல நீ ஜெயிச்சும் ஆகணும். போராடுவேன்பா, கடைசி வரைக்கும் போராடுவேன். கண்டிப்பா வெற்றியும் பெறுவேன்பா. பலராம், என்னாச்சு? இது வரைக்கும் உன் தம்பிங்க வரலையா? ஐயா, நான் அப்பையிலேருந்து இங்கேயே தான் நிற்கிறேன். எனக்கு எப்படியா தெரியும்? ஐயா, உள்ள வரலாமா? வாங்க. ஃபீஸ் பணம் எங்க? இப்ப இல்ல. ஏன், உங்க அப்பா தரலையா? எங்க அப்பா கண்டிப்பா இன்னும் ஒரு வாரத்துல கொடுத்துடலான்னு சொல்றாரு. நீங்க பார், ஒரு வாரத்துக்குள்ள பணம் தரலன்னா உங்க 3 பேரையும் நான் ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவேன். சரியா? சரி ஐயா. சரிங்க ஐயா. 3 பேரும் அவங்கவங்க வகுப்புக்கு போங்க. அப்பா ஏன் பணம் தரல? நாங்க கேட்கவே இல்லை. ஏன்? ஏன்னா அப்பா கிட்ட பணமே இல்ல. அப்புறம் பாலான்னு ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஏன்பா அப்பா கிட்ட பணம் இல்லைன்னு யோசிச்சு நம்ம என்ன செய்யறது? நான் என்ன சொல்றேன்னா பேசாம படிப்பு பாலாண்ணா, நீங்க உங்க கிளாஸ்க்கு போங்க. வா பீம், நம்ம கிளாஸ்க்கு போலாம். என்னங்க, எங்க கிளம்பிட்டீங்க? நான் போய் தானே ஆகணும் பீமாபாய். நான் வீட்லயே இருந்தேன்னா எனக்கு வேலையே இல்லைன்னு பசங்க எல்லாம் நினைச்சுக்குவாங்க. அதனால பசங்களோட மனபலம் ரொம்பவே குறைஞ்சு போயிடும். எப்படியும் வெளியே போய் வேலை தேடி தானே ஆகணும். வழக்கமா நான் எப்போ வேலை விட்டு வருவனோ அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன். ஒன்றும் இல்லை பீமாபாய், வாழ்க்கையில நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் பசங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற. நீ வேணும்னா பாரு, நம்ம கெட்ட காலெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடும். பாலா வளர்ந்துட்டான். அவன் சீக்கிரம் படிச்சு முடிச்சிருவான், வேலைக்கும் போயிடுவான். அப்புறம் குடும்ப செலவுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்காது. அதோட நான் நம்ம பசங்களோட கல்யாணத்தை ரொம்பவே பெருசா பண்ணுவேன். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு போட்ட வேண்டியதுதான். வகுத்தல் 2 பெருக்கல் 10. அப்பா, என்னாச்சுமா? அப்பா, 10 2ஆல வகுத்து 10ஆல பெருக்குனா எவ்வளவு வரும்?
கொடு, நான் சொல்லித்தரேன். துல்சா, நீயும் பார்த்துக்கோ. 10 வகுத்தல் 2, அதாவது 10க்கு கீழே 2, அதாவது எத்தனை 2 சேர்ந்தா 10? இங்க பாரு, 10 2ஆல வகுக்கும் போது முடியுமா? முடியும். அதாவது 10 2ஆல வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கிறது 5. இப்போ 5 பெருக்கல் 10 எவ்வளவு வரும்? சபாஷ், இப்படியே பழகுங்க. அற்புதம் ராம்ஜி, நீ பசங்களோட படிப்பை பத்தி மட்டும்தான் சிந்திக்கிறியோன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இதை பார்த்ததும் மனசு மகிழ்ச்சியில நிரம்பிடுச்சு. பசங்களோட படிப்பை பத்தி நீ எந்த அளவுக்கு கவலைப்படுறியோ அதே மாதிரி பொண்ணுங்களை பத்தியும் கவலைப்படுற. உண்மையிலேயே வாய்ப்பு இருந்ததுன்னா இவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பேன். ஆனா நம்மோட இந்த சமூகம் எப்பதான் பொண்ணுங்களை படிக்க அனுமதிக்குமோ தெரியல. அதுலயும் நம்ம பொண்ணுங்களை. ராம்ஜி, நம்மளோட நிலைமையெல்லாம் ஒரு நாள் மாறும்னு சொன்னல, நீ சொன்னதைத்தான் நான் இப்ப நம்புறேன். நீ சொன்னது உண்மைதான் நண்பா. நம்ம சூழ்நிலை ஒரு நாள் மாறும். ஒரு காலத்துலலாம் நாம வெள்ளைக்காரங்க எழுதுறதையும் படிக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இவங்க எழுதுறாங்க. பாரு எவ்வளவு சீக்கிரத்தை எழுத படிக்க கத்துக்கிட்டாங்க. அப்பா எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, அப்ப நாங்களும் படிக்கணும்ல. ஆமா, உண்மைதாமா. சரி புரஞ்சன், நாம வேலைக்கு போகணும்ல, நேரம் ஆகுது. ஆமாமா, கண்டிப்பா. வேலைக்கு தாமதமா போனா முதலாளி பயங்கரமா கத்துவாரு. நீ வா வா வா. அப்படிமா, நீங்க படிங்க. போலாம். பீமா அப்பா பசங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவார். ஆனா அவங்களுக்காக போய் கூட சொல்றாரு. பீம்ராவ், சாப்பாடுங்கிறது வேற, வாழ்க்கை பிரச்சனைங்கிறது வேற. சாப்பிடாம இருந்தா எப்படி வாழ்றது? அதனால என்ன மாதிரி முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறமா யோசிக்கலாம். பீமராவ், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஐயா அது வந்து ஐயா அது ஒண்ணும் இல்லையா. பாலா அண்ணனும் ஆனந்த் அண்ணனும் எப்படி காய்கறியை விரும்பி சாப்பிடுறாங்கன்னு யோசிக்கிறேன். சரி சரி, யோசி யோசி, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. வரேன். பீம், என்கிட்டயாவது உண்மையா சொல்லு, நீ என்ன யோசிக்கிற? சொல்லு பீம். நீ ஆசிரியர் ஐயா கிட்ட போய் தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும். என்கிட்டயாவது சொல்லு, நான் உன்னுடைய நண்பன். சரி இந்தா, எங்க அம்மா எனக்கு பிடிக்குமே இத பண்ணாங்க, சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கும். நீ என்ன பெரிய நண்பன், யாருக்கும் தெரியாம எங்க கூட வந்து சாப்பிட உட்கார்ற. ஆனா எல்லாரும் வந்தா எங்களை விட்டுட்டு போயிடுற. நீ உண்மையிலே எங்க நண்பனா இருந்தா வகுப்புலயும் இவங்க கூடவே உட்கார வேண்டியதானே? நீயும் அவங்க கூட தானே உட்கார்ற. விஷயம் என்னன்னா, எங்க அப்பா கிட்ட இப்ப பணம் இல்ல, அதனால நாங்க அவர்கிட்ட ஃபீஸ் கேட்கல. இன்னும் ஒரு வாரத்துல நாங்க ஃபீஸ் கட்டலன்னா பிரின்சிபல் சார் எங்களை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாரு. இப்போ என்ன பண்ண போற? அததான் யோசிக்கிறேன். என்ன பண்ணனா பணம் சம்பாதிச்சு ஸ்கூல் ஃபீஸை கட்டலான்னு யோசிக்கிறேன்.
நாளையில இருந்து தினமும் எங்க அம்மா கிட்ட சமோசாக்கும் மிட்டாய்க்கும் காசு வாங்கிட்டு வந்து நான் சேர்த்துட்டு வந்து கொடுக்கறேன். அதை வச்சு நீ உன் ஃபீஸ கட்டிடு. அப்பப்போ முட்டாயும் சமோசாவும் வாங்கிட்டு வந்துரு. ஆமா, நீ ஏன் ஆசிரியர்கிட்ட போய் சொன்ன? அது என்னன்னா, ஆசிரியர் ஐயாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் அவர்கிட்ட இதை சொன்னேன்னா அவர் அப்பா கிட்ட சொல்லுவாரு. நாங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சுரேந்திரன் இன்னைக்கு பீம் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். இன்னில இருந்து அவன் இங்க உட்கார கூடாது. அவனுக்கு ஆதரவா பேசினால இன்னைக்கு அவன் புத்தகங்களையும் கிழிச்சு போட்டுடலாம். ஏன் என் புத்தகங்களை நீங்க கிழிச்சு போட்டீங்க? அங்க போய் உட்காரு. இன்னில இருந்து ஜாதில இருந்து உன்னை தள்ளி வைக்கிறோம். ஏன்? நீ பீம்ராவ் கூட உட்காந்து சாப்பிட்டல்ல, போய் அவன் கூடயே போய் உட்காரு. என்ன எல்லாரும் பஞ்சாயத்து வைக்கிறீங்களா? ஆமா, இது சின்ன பசங்க பஞ்சாயத்து தான். போ, அங்க போய் உட்காரு. வணக்கம் ஆசிரியர் ஐயா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. என்ன இது சுரேந்தர், நீயே அவங்க கூட போய் உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்ல ஐயா, அங்க இருக்கிறவங்க குறும்புக்காரங்க, இங்க இருக்கிறவங்க அமைதிக்காரங்க. நான் இனிமே இங்கதான் உட்காருவேன். இங்க இருந்தா என் புத்தகங்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கும். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் வரலாற்று பாடத்துல 4வது அத்தியாயம் எடுக்க போறேன். சரியா? என்ன அத்தியாயம் பார்க்க போறோம்? அத்தியாயம் 4. அத்தியாயம் 4. இப்போ நான் உங்க கூட வந்து உட்கார்ந்துட்டேன். இப்போ நான் நண்பன் தானே? ஆமா, நம்ம நெருங்கின நண்பர்கள். அண்ணி, நான் வீட்டுல துணி தைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணி. அதை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்கும். வீட்டு செலவுக்காவது உதவும்ல. யோசிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்கு. சரி, ஆனா நம்ம கிட்ட இருந்து யார் துணி வாங்குவாங்க? நம்ம ஜாதி ஆளுங்க வாங்குவாங்கல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, இங்க நம்ம ஆளுங்க ரொம்ப குறைவா இருக்காங்க. அவங்க இருக்கிற இடமும் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அதுதான் புரிய மாட்டேங்குது. நம்ம துணி எப்படி அவ்வளவு தூரம் போகும், எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல. நீ தைச்சிடுவல்ல? ஆமால. அப்புறம் நீ ஒன்னும் கவலைப்படாத. துணியை வாங்கிட்டு வர்றது, நீ தைச்சதும் கொண்டு போய் கொடுக்கறது என்னோட வேலை. என்னால இந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ண முடியும்ல. ஆனா அண்ணி, நீங்க அவ்வளவு தூரம் எப்படி போவீங்க? ஏமா, உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆஹா. வயசையும் உடம்பையும் வச்சு எடை போடாத. எனக்கு மனதைரியம் அதிகம். கண்டிப்பா என்னால இதை பண்ண முடியும். தைரியத்தை பாரு, தைரியத்தை. ஏய், ஓடுங்க இங்க இருந்து. ஆள பாரு, ஆள. பாத்தீங்களா? எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? போங்க. பாலான்னு நீங்க போங்க.
யாராவது கேட்டாங்கன்னா நானும் ஆனந்தனும் விளையாட போயிட்டோன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. அதுக்குள்ள நாங்க போய் ஏதாவது வேலை தேடி பாக்குறோம். சரி சரி, நான் கிளம்புறேன். நீங்க என்ன பண்ணமோ பண்ணுங்க. நில்லுங்க, நானும் வேலை தேடி வரேன். சுரேந்திரா, நீ வர வேண்டாம். அப்புறம் உங்க வீட்டுக்காரங்க உன்னை ரொம்ப அடிப்பாங்க. வா பீம். நானும் கத்துக்கணும். தம்பி, இங்க இருக்கிறவங்க எல்லாம் படிக்காதவங்க. எழுத படிக்க கத்துக்கிட்டவங்க எல்லாம் இத வாசிக்க வரமாட்டாங்க. நீ ஸ்கூலுக்கு போறல? ஆமா போறேன். ஆனா எனக்கு படிப்புல விருப்பமே இல்லை. நான் இதைத்தான் கத்துக்கணும். சரி, அவங்கிட்ட கொடு, இத வாசி. நிறைய கடை இருக்கு. எந்த கடையில கேட்கலாம்? அந்த கடைக்கு போலாம். அங்கதான் வாங்க ஆளே இல்ல. வாங்கன்னு. மாமா, ஏதாவது வேலை கொடுங்க மாமா. காலையிலேருந்து ஒரு பொருள் கூட விற்கல. நானே என்ன பண்றது தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு வேலை வேணுமா? போ கிளம்பு கிளம்பு. விக்கலன்னா அப்படியே விட்டுருவீங்களா மாமா? இதெல்லாம் ஏன் விக்கலன்னு நீங்க தானே யோசிக்கணும். அங்க பாருங்க, அவரோட கடையில எவ்வளவு பேர் வாங்குறாங்க. கூட்டமால வாங்குறாங்க. இந்த கடையிலயும் அப்படிதான். அவங்கள மாதிரிலாம் என்னால கூவி கூவி விற்க முடியாது. உங்களுக்காக நாங்க கூவி உங்க பொருளை வித்து தந்தா நீங்க எங்களுக்கு பணம் தருவீங்களா? இப்போ நீ இங்க நின்னு கூவி வித்தா எல்லாரும் அங்க விட்டுட்டு என் கடைக்கு வந்துருவாங்களா? இவன் பேரு பீம்ராவ். இவன் எது பண்ணாலும் மாயாஜாலம் தான். நீங்க சொல்லுங்க, பணம் தருவீங்களா? சரி, தரேன். மாயாஜாலத்தை காட்டுங்க. ஏப்பா, அந்த சிகப்பு வளையல் எடுத்துறேன். பீம், என்ன பண்ண போற? பாருங்க பாருங்க பாருங்க, அண்ணன் சொல்றத கேளுங்க. பீம், உனக்கு பார்த்தா என்ன தெரியுது? அண்ணன் இப்ப வீட்டுக்கு போறாரு. சரி, வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்? வீட்டுக்கார அம்மாவும் பாப்பாரு. அவங்க அப்படி கணத்துல கை வச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டுக்காரம்மா தண்ணி டீ எதுவும் தர மாட்டாங்க. அப்போ அண்ணன் என்ன பண்ணுவாரு? நீதான் சொல்லணும். வாங்க அண்ணன், வாங்கக்கா, தம்பி என்னமோ சொல்றான். வாங்க வாங்க வாங்கண்ணே, வளையல வாங்கிட்டு போங்க. அப்புறம் உங்க மனைவிகளோட வாடி போன முகம் சிரிச்ச முகமாயிரும். அப்புறம் டீயும் சாப்பாடும் நீங்க கேட்காமலே கிடைக்கும். வீட்டுக்கு போனா என்ன கேட்பாங்க? எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சர்பத். சர்பத்தை நீங்களே குடிங்க. இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு புருஷனுக்கு தெரியலையே, சர்பத்தை வாங்கிட்டு வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் வளையல கொடுங்க. எனக்கு வளையலும் குங்குமம் தான் பிடிக்கும். ஆனா என் மனசுல இருக்கிறது இவருக்கு புரியுதா? வளையலும் குங்குமமும் வேணும்ன்ற, என்ன பண்றது? அதெல்லாம் விலை அதிகமா இருக்கு. அண்ணே, எனக்கு வளையல் கொடுங்க. இத பாருங்க.
என் ஆசைக்கெல்லாம் விலையே இல்ல, வாழ்க்கையே வீணா போச்சு. நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள முதுகே உடைஞ்சு போயிடுது. ஆனா எனக்கும் கொஞ்சம் வளையல் கொடுங்க. இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இவர் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. அண்ணா, சில பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஆனா அவங்க வீட்டு பெண்களுக்காக எதுவுமே வாங்கல. அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு அப்பா ஆகும். அப்பாவா? என்ன அப்பா? பீம், அங்க பாரு.